வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது if f of x equal to 1 by 2 into pi minus x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. find the Fourier series of period 2 pi in the interval 0, 2 pi. ஸோ நம்ம Fourier series expansions கண்டுபிடிக்கணும். இன்டர்வலும் கொடுத்துட்டாங்க, 0லேருந்து 2 pi வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? hence deduced that 1 minus 1 by 3 plus 1 by 5 minus 1 by 7 plus up to infinity equal to pi by 4. So first நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபூரியர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு இன்டர்வல் வந்து 0, 2 pi. அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இதை கண்டுபிடிச்சி காட்டணும். இதை இந்த pi by 4 இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் pi by 4 வர வச்சு காட்டணும். ஓகேங்களா? சரி. ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. Step 1. Let the required Fourier series. ஒரு Fourier seriesக்கு இதுதான் ஃபார்முலா. Function f of x equal to a0 by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx. ஸோ எப்பயுமே இது ஒரு பார்ட், ஏன்னா இதில் a வேல்யூஸ் இருக்கும், a0 an, இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வரும், summation n is equal to 1 to infinity bn sin nx. ஸோ நீங்கள் ஃபார்முலா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஒரு பார்ட். ஸோ ஏல மட்டும் a0 by 2 வரும், இங்கே ஒரு an வரும், bnக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதணும் ஃபார்முலாவை. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த a0 வேல்யூ என்ன, an வேல்யூ என்ன, bn வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப்ஸே. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து இதில் அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு a0 கண்டுபிடிச்சிரும். ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம், a0 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா, 1 by pi லிமிட் 0 to 2 pi. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்வல்லு 0லேருந்து 2 pi வரைக்கும். ஸோ 0 to 2 pi f of x dx. நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க, இந்த 1 by pi எடுத்து அப்படியே எழுதிக்கணும், இந்த இன்டெக்ரலும் அப்படியே எழுதிக்கணும். இந்த f of x இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கொஷினில் போய் பார்க்கணும். f of x என்ன இருக்குது, 1 by 2 pi minus x. இந்த 1 by 2 pi minus x எடுத்துகிட்டு வந்து இந்த f of xக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்புறம் இந்த dx எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸை தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸை தவிர்த்து மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ அதை இன்டெகிரேட் பண்ண தேவையில்லை, அதை தூக்கி ஓரமாக வெளியில் வச்சிடலாம். சரி, இங்கே 1 by 2 இருக்குது, இதில் ஏதாவது எக்ஸ் இருக்கா, இல்லை, இது அப்படியே தூக்கி வெளியில் போட்டுடலாம். 2 into pi 2 piன்னு வெளியில் எழுதியாச்சு, 1 by 2 piன்னு. பேலன்ஸாக இருக்கும் 0 to 2 pi, அப்புறம் pi minus x dx. இப்போது இன்டெகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 by 2 pi, ஒன்ஸ் இன்டெகிரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ப்ராக்கெட் போட்டுடணும். ஒரு பை வந்து இங்கே கான்ஸ்டன்ட், பையை டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸு கூட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ பை எக்ஸ். இப்போ இங்கே 1 இருந்துன்னா 1 into dxன்னு வரும், 1xன்னு வரும். 2 into dxன்னு வரும், 2xன்னு வரும். அப்போ இங்கே பை into dxன்னு வரும், இன்டெகிரேட் பண்ணும்போது பை எக்ஸ்ன்னு வரும். மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் x² by 2. நெக்ஸ்ட்டு இப்போது லிமிட் எழுதுங்க, 0 2 pi. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கெல்லாம் 2 pi ஃபஸ்ட் அப்ளை பண்ணோம், மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸுக்கெல்லாம் 0 அப்ளை பண்ணோம். இதுதான் லோவர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். 1 by 2 pi. ஸோ அப்பர் லிமிட்டு எக்ஸுக்கு இடத்துலாம் ஃபஸ்ட்டு 2 pi போட்டணும். அப்போ pi into 2 pi மைனஸ் 2 pi ஸ்கொயர் by 2 மைனஸ் அதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும் இல்லையா. 0 அப்ளை பண்ணும்போது pi into 0 0, 0 by anything 0 தான். ஸோ இது எல்லாமே இந்த பக்கம் எல்லாம் 0 ஆகிடும். இது வந்து அப்பர் லிமிட்டு, இது லோவர் லிமிட். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும், 2 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். pi into pi pi ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, பையை ஸ்கொயர் பண்ணோம்னா pi ஸ்கொயர் by 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4 pi ஸ்கொயர். இங்கே 1 போட்டுட்டு 1 into 4 pi ஸ்கொயர் 4 pi ஸ்கொயர். சென்டரில் மைனஸ் பை 1 into 2 2. ஓகேங்களா? சரி, 4 pi ஸ்கொயரில் 4 pi ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 0, 0 by anything 0 தான். 0வால் இது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ a0 வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
Step 3. So ஃபார்முலால a0 அதாவது a0 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ an வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இதுதான். an is equal to 1 by pi limit 0 to 2 pi f of x cos nx dx. ஓகேங்களா, இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் ஈஸியாக போட்டுட்டே போகலாம். ஈக்குவல் டு 1 by pi இன்டெக்ரல் 0 to 2 pi. இந்த f of x கொஷினை பார்த்து எழுதணும். கொஷின் இருக்கு 1 by 2 pi minus x இருக்கு. பக்கத்தில் இருக்கு cos nx dx. இப்போது நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியது x மட்டும்தான். ஸோ இது சேர்ந்து இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சுப்போம். pi minus x cos nx. இந்த 1 by 2 வந்து ஒரு நம்பர் தூக்கி வெளியில் போட்டுருங்க. ஸோ 1 1s are 1, 2 into pi 2 pi. இப்போ பேலன்ஸ்னா தான் இருக்கும், pi minus x இருக்கும், cos nx இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். நார்மல் இன்டெகிரேஷன் ஒரே ஒரு எக்ஸ் இருந்தால் நார்மலாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே இதில் ஒரு எக்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 எக்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம யூவி மெத்தட் பயன்படுத்தணும். ஸோ இன்டெக்ரல், இங்கே இன்டெக்ரல் சிம்பிள் இருக்கா, இன்டெக்ரல் இதுதான் u, இதுதான் v. ஸோ uv dx இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. uv1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு முதல்ல இந்த யூலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், பை மைனஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் யூ, பை மைனஸ் எக்ஸ். யூ டேஷ்னால் அதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு பை வந்து ஒரு நம்பர், அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 0ல் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 1. ஸோ யூ டேஷ் கிடச்சிருச்சு. யூ டபுள் டேஷ் அதாவது இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ யூ டேஷில் நம்பர் தான் இருக்குது, எக்ஸ் இல்லை. ஒரு நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ யூ கண்டுபிடிச்சாச்சு, யூ டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, யூ டபுள் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. எப்போ 0 வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வி, இது ரெண்டாவதாக இருக்கிறது தான் வி. இப்போ v1ஓட மீனிங் என்னென்னா இன்டகிரேட் பண்ணணும். ஒரு காசை இன்டகிரேட் பண்ணோம்னா சைனு ஞாபகம் வச்சுங்க. ஒரு காசை இன்டகிரேட் பண்ணால் சைனு பக்கத்தில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிடணும். ஸோ ஒரு காஸ் nxஐ இன்டகிரேட் பண்ணால் சைன் nx. எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, n, அதை தூக்கி டினாமினேட்டரில் போடணும். இதுதான் இன்டகிரேஷன் ரூல்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இதை இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணால் தான் v2 கிடைக்கும். ஒரு சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காசு. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். ரெண்டாவது வாட்டி இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே மேலே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே n இருக்குது. இந்த 1/n எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த 1/n எடுத்து எழுதிடுவோம். எழுதிட்டு ஒரு சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காசு. இப்போ பக்கத்தில் nx இருந்தால் nx எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, n, அந்த n எடுத்து இன்னொரு வாட்டி கீழே எழுதணும். இப்போது 1 into மைனஸ் காஸ் nx மைனஸ் காஸ் nx, n into n n ஸ்கொயர், அதை தான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாகிடும். ஸோ அதுக்கு டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சைன் nx இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nxன்னு எழுதிருங்க. ஓகேங்களா. அப்புறம் இந்த n வந்து கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் போடணும். ஏற்கனவே ஒரு n இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா n ஸ்கொயர். ஸோ இப்படி தான் வந்து இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போது v கண்டுபிடிச்சாச்சு, v1 கண்டுபிடிச்சாச்சு, v2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது, u v1, இதுதான் u, இதுதான் v1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம், இந்த ரெண்டு ஆன்சரையும். u v1, இதுதான் u, இதுதான் v1, மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் u டேஷ் v2, u டேஷ் v2வையும் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். மைனஸ் u டேஷ் என்ன இருக்குங்க, u டேஷ் வந்து மைனஸ் 1 இருக்குது. ஓகேங்களா. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்முலாவில் இங்கே மைனஸ் இருக்குங்களா, அந்த மைனஸ் எடுத்து இங்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறமா என்ன இருக்குது ஃபார்முலாவில், u டேஷ் v2, u டேஷும் v2யும் மல்டிப்ளை பண்ணி அங்கே எழுதணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ விட்டுடுங்க. 1 இன்ட்டு திஸ் ஒன், இதே தான் வரும். அப்போ காஸ் nx/n ஸ்கொயர் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் வந்து u டேஷ் v2க்கான ஆன்சர். ஓகேங்களா. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்டாப் பண்ணுறேன் இதோட, ஏன்னா u டபுள் டேஷ் 0 வந்துச்சு. இதுக்கப்புறம் 0 கூட எது மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரப்போகுது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதுங்களா. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ். சரி, இப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். சரி,
அப்பர் லிமிட் என்ன பண்ணோம், எக்ஸுக்கு எடுத்துடலாம் 2 பை போடணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2 பை போடணும். மைனஸ் லோவர் லிமிட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 போட்டுடணும். அதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கா 2 பை போட்டாச்சு, இங்கே எக்ஸ் இருக்கா 2 பை போட்டாச்சு, இங்கே எக்ஸ் இருக்கா 2 பை போட்டாச்சு. மைனஸ் போட்டுட்டு லோவர் லிமிட் இப்போ எக்ஸுக்கு எடுத்துலாம் 0 போடணும். இங்கே எக்ஸ் இருக்கா 0, இங்கே எக்ஸ் இருக்கா 0, இங்கே எக்ஸ் இருக்கா 0. இப்போது ஒரு ஃபார்முலா இருக்குது, ஐடென்டிட்டிஸ். sin 2n பையோட வேல்யூ 0, cos 2n பையோட வேல்யூ 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். 1/2 பை. இப்போது நீங்கள் இதில் சைன் இருக்குங்களா, sin n 2 பை, sin n 2 பை என்னது 0. அப்போ இது மொத்தமாக ஆகிடும், காலி ஆகிடும், ஏன்னா 0 ஆகிடும். அந்த 0 இதுக்கு பதிலாக இங்கே 0ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் cos n 2 பையோட வேல்யூ என்னது 1. அப்போ இது எல்லாமே 1 ஆகிடுமா, மேலே இருக்குது நியூமரேட்டர். அப்போ 1/n². நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, மைனஸ். நெக்ஸ்ட் sin n into 0 என்னது 0 தான், sin 0 என்னது 0 தான். அப்போ மொத்தமாக இதுவும் காலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்போ இந்த இடத்துல 0 போட்டுடலாம். மைனஸ் cos n into 0, n into 0 0. அப்போ cos 0 என்னது 1. அப்போ 1/n². இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடும். 0 மைனஸ் 1/n² என்ன வரும், அந்த 0லாம் தூக்கிடலாம். நான் இங்கே டேரெக்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். 0 மைனஸ் 1/n². மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஒரு ஸ்டெப்பு இங்கே எழுதுறேன் பாருங்கள். 1/2 பை, இங்கே 0 விட்டுடலாம். மைனஸ் 1/n². மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/n². ப்ளஸ் 1/n² மைனஸ் 1/n² கேன்சலேஷன் 0. 0 இன்ட்டு எனி திங் மொத்தமாக 0 தான் இப்போ ஆன்சர். அப்போ ஏஎன்னோட ஆன்சர் 0. அப்போது A0ஓட ஆன்சரும் 0 தான் கிடச்சிது. அடுத்த ஸ்டெப்பில் ஏஎன் கண்டுபிடிச்சோம், அதுக்கும் 0 தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, மூணாவதாக கண்டுபிடிக்கணும்ல bn வேல்யூ. அதுக்கு தான் ஃபார்முலா 1/π இன்டகிரல் 0 to 2π f of x sin nx dx. ஸோ 1/π எடுத்து அப்படியே எழுதிப்போம், இன்டகிரல் எழுதிப்போம் 0 to 2π. இந்த f of x கொஷினை பார்த்து எழுதணும். 1/2 π minus x sin nx dx. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 1/2 எடுத்து வெளியில் போட்டுடலாம். 1 into 1 1, 2 into π 2π. நெக்ஸ்ட் இந்த π மைனஸ் எக்ஸ் எடுத்து எழுதிப்போம், sin nx எடுத்து இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், இன்டெகிரேஷனில் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ இது uv மெத்தடில் போடலாமா, uv dx. சரி, அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த uv வேல்யூஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ u இஸ் ஈக்குவல் டு, u என்ன இருக்குங்க, π மைனஸ் எக்ஸ். ஸோ u டேஷ்னது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஒரு பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0, ஒரு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 0 மைனஸ் 1 மைனஸ் 1. இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதான் u டபுள் டேஷ். ஒரு நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் இப்போ v என்ன இருக்குது, sin nx. அடுத்து நம்ம v1 கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நான் வந்து v டேஷ்னு போட்டேன், v1. v1னா இன்டகிரேஷன் அர்த்தம். ஓகேங்களா. டேஷ் போடக்கூடாது, டேஷ் போட்டால் அது டிஃப்ரென்சியேஷன் ஆகிடும். v2. ஓகே, கவனிங்க. v1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx. இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்குது n இருக்குது, அந்த n எடுத்து டினாமினேட்டரில் போட்டுடணும். இதுதான் v1உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் v2னுடைய வேல்யூ, இந்த v1 இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணணும். இந்த மைனஸ் எடுத்து அப்படியே வச்சுப்போம். ஒரு காஸை இன்டகிரேட் பண்ணால் வெறும் சைன் தான் வரும். ஸோ காஸ் nxனா சைன் nx. அகைன் இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் n இருக்குது, அந்த n கீழே போய்டும் டினாமினேட்டரில். ஏற்கனவே ஒரு n இருக்குது, n into n n². இதுதான் v2. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபார்முலா எழுதிப்போம். uv dx ஈக்குவல் டு uv1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் டாட் டாட் டாட். இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். bn இஸ் ஈக்குவல் டு, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருந்து பார்க்கணும், bn இங்கே bn இஸ் ஈக்குவல் டு 1/2 பை. ஸோ 1/2 பை எழுதியாச்சு. ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில். ஸோ ஃபஸ்ட்டு யூக்கு என்ன அப்ளை பண்ணோம், யூக்கு என்ன இருக்குது, பை மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்டு v1. ஸோ u இன்ட்டு v1 தான் ஃபஸ்ட் அப்ளை பண்ணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் எழுதியாச்சு. மைனஸ் எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து எழுதிடலாம். பை மைனஸ் எக்ஸு காஸ் என்எக்ஸ் பை என். பை மைனஸ் எக்ஸு காஸ் என்எக்ஸ் பை என். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஃபார்முலா மேலே பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் யூ டேஷ் v2. நெக்ஸ்ட் இந்த u டேஷையும் இந்த v2யும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு சைன் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர் வரும். அதே தான் வரும், சைன் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர். அப்புறம் லிமிட்டு 0லேருந்து 2π. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2π சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2π சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 அப்ளை பண்ணணும், லோவர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் அடுத்த ஸ்டெப். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குங்களா? ஸோ 2π. இங்கே எக்ஸ் இருக்கா? ஸோ 2π. இங்கே எக்ஸ் இருக்கா? ஸோ 2π. மைனஸ் லோவர் லிமிட். இங்கே எக்ஸ் இருக்கா? 0. இங்கே அடுத்த ஸ்டெப் இதோ 0. இங்கே எக்ஸ் இருக்கா? 0. இங்கே எக்ஸ் இருக்கா? 0. ஸோ இதான் அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு காஸ் n 2π வேல்யூ வந்து 1. ஒரு காஸ் n 2π வேல்யூ வந்து 1. இதுவே சைன் n 2π வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? 0. இப்போ இங்கே காஸ் n 2π இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னது? இங்கே பைக்கு காஸ் n 2π இருக்குங்க. இதோட வேல்யூ என்ன இருக்குது? 1. அப்போ 1/n வருமா? பையில் 2π போயிடுச்சுன்னா மைனஸ் பை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போது ப்ளஸ் பை இன்ட்டு 1/n என்ன வரும்? π/n. புரியுதுங்களா? பையில் மைனஸ் 2π போயிடுச்சுன்னா மைனஸ் பை. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இதோடைய ஆன்சர் வந்து ப்ளஸ் பை. இந்த காஸ் n 2π வேல்யூ வந்து 1. கீழே ஒரு n இருக்குது. பை இன்ட்டு 1 பை. ஸோ π/n தான் இங்கே வரும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் சைன் n 2π. சைன் n 2π வந்தாலும் என்ன வரும்? 0. அப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போது மைனஸ் 0ன்னு போட்டாச்சுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன எழுதியாச்சு? π/n எழுதியாச்சு. மைனஸ் இதுக்கான ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 0. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள் மைனஸ். அடுத்த மைனஸ் இப்போ அடுத்தது இங்கே அதே மாதிரி தான் பாருங்கள். பையில் 0 போயிடுச்சுன்னா பை தான். ஸோ மைனஸ் பை வருமா? நெக்ஸ்ட் காஸ் n0. காசு n இன்ட்டு 0 0. காஸ் 0 என்னது? 1. அப்போ 1/n. ஸோ மைனஸ் பை இன்ட்டு 1/n வரும், மைனஸ் π/n. ஸோ அந்த மைனஸ் π/n எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் மைனஸ் n இன்ட்டு 0 0. சைன் 0 என்னது? 0. அப்போது இது ஃபுல்லாகவே 0. இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இது ஃபுல்லாக தூக்கிடுங்க. சரி, இப்போ புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் எப்படி வந்து புரிஞ்சுதுங்களா? மைனஸ் போட்டு 0 எழுதியாச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் இது மைனஸ், இதுக்கான ஆன்சர் 0 மைனஸ், இதுக்கான ஆன்சர் மைனஸ் π/n. இது ஃபுல்லாகவே ஓகேங்களா? இது 0. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும். 1/2π π/n மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் π/n எழுதிருக்குண்ணா. ஸோ π/n மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் π/n. இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் சேம். ஸோ n எழுதிக்கலாம். π ப்ளஸ் π 2π கேன்சல். தேர்ஃபோர் 1/n தான் bnக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச a0 வேல்யூ, an வேல்யூ, bn வேல்யூ இது எல்லாத்துக்கும் போய் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதுன அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்கோம் பார்க்கலாமா? ஃபார்முலா a0/2. அப்போ a0னுடைய ஆன்சர் என்னது? 0. 0/anything 0 தான். anக்கும் ஆன்சர் 0. இது ஃபுல்லாக ஆகிடும், 0 ஆகிடும். இதுவும் 0 ஆகிடும். இப்போ bn ஆன்சர் மட்டும் அப்ளை பண்ணி போட வேண்டியது தான். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஸோ a0/2, a0ோடைய ஆன்சர் 0. ஸோ இதுவும் 0 ஆகிடுச்சு. இந்த வேல்யூம் 0 ஆகிடுச்சு. ஏன்னா என்னுடைய ஆன்சரும் 0 தான். நெக்ஸ்ட் bnனுடைய ஆன்சர் மட்டும் 1/n.
ஸோ அது ஃபார்முலா எழுதிக்கலாம். சம்மேஷன் n is equal to 1 to infinity அந்த bn இருக்கிற இடத்துல மட்டும் 1/n போட்டாச்சு. sin nx. சரி, அப்போ 0 + 0 0 தான். 0 கூட எதை ஆட் பண்ணலாம், இதே தான் வரப்போகுது. அதான் ஃபங்க்ஷன். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கொஷினில் கூட எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்க, நம்ம டெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூஸ், இது இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஷினில் பார்க்கலாம் பாருங்கள். இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணோம்னா எனக்கு π/4 வரும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் சீக்வன்ஸாக ஆட் பண்ணோம்னா π/4 வரும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம காமிக்கணும். காமிக்கலாமா? சரி, அதுக்கு முதல்ல நம்ம வந்து கண்டினியூட்டி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சரி, நம்மளுக்கு லிமிட் என்ன கொடுத்தாங்க, 0லேருந்து 2π. ஒரு 0லேருந்து 2π கொடுத்தாங்கன்னா இதான் வந்து சென்ட்ரு வேல்யூஸ். π/4, π/2, π3, π/2. இதில் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெட்டர் எப்பயுமே π/2 எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அப்புறமா மற்ற வேல்யூஸ்க்கு போங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து π/2 எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். கொஷினில் f of x at x equal to π/2. கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, 1/2 π minus x இதுதானே கொஷினில் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸில் இந்த வேல்யூ போட்டு பார்க்கணும், இந்த வேல்யூ போட்டு பார்க்கணும், இந்த வேல்யூ போட்டு பார்க்கணும், இந்த வேல்யூ போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த RHS ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பெட்டர் எப்பயுமே 90 டிகிரி இந்த சென்டரை எடுத்து போடுங்க, அதான் பெஸ்ட்டு. 90 டிகிரி எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். π minus π/2. ஸோ 2 into π 2π minus π 1 into 2 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2π ஒரு π போயிடுச்சுன்னா π. ஸோ 2 2s are 4. ஸோ எனக்கு π/4 கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே RHSல செக் பண்ணி பாருங்கள். கொஷினில் π/4 வந்துடுச்சு. ஸோ RHSை காமிச்சாச்சு. இப்போ இந்த LHSை காட்டணும் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லித்தரேன்னு பாருங்கள். பார்க்குறது தான் அப்படி இருக்கும். நான் சொல்லி கொடுத்ததை நீங்கள் 2வது வாட்டி போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இந்த சம்மு. நெக்ஸ்ட், இப்போது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன இருக்கீங்க, f of x இருக்குங்களா? இந்த f of x அதுக்கு ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், π/4. ஸோ அந்த π/4 எடுத்து இங்கே எழுதிப்போம். இது எங்கேருந்து எழுதுறோம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? செகண்ட் ஈக்குவேஷன் அது லாஸ்ட்டாக ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமே, செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ f of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் n is equal to 1 to infinity 1/n sin nx. sin nx அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? f of xக்கு π/4 போட்டாச்சு. சம்மேஷன் n is equal to 1 to infinity 1/n sin nxன்னு இருக்கும். அந்த x இருக்க இடத்துல π/2 போட்டுக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கும், sin nxன்னு இருக்கும். இப்போ கண்டுபிடிச்சோம் லாஸ்ட்டாக ஈக்குவேஷன். அதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக π/2. ஏன்னா நம்ம π/2 வேல்யூ தான் எடுத்துக்கிட்டோம். அதனால் புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்டெப் எங்கேருந்து எழுதணும், செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதணும். அதில் வந்து f of xோட ஆன்சர் நம்ம இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், π/4. ஸோ அந்த π/4 எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் என்ன இருக்குது, இந்த ஈக்குவேஷன் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக π/2 போட்டுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிள். இந்த π/4 எடுத்து அப்படியே எழுதிப்போம். இங்கே n is equal to 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போடலாம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு 1 போடுவோம். இங்கே n இருக்குங்களா, இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் ஃபஸ்ட்டு 1 போடுவோம். ஸோ 1/1 sin 1π/2 ப்ளஸ் இப்போ 2 போடணும், 1/2 sin 2π/2. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு 3 போடணும், 1/3 sin 3π/2. 4 போடுங்க, அப்புறம் 5 போடுங்க, அப்புறம் 6 போடுங்க, அப்புறம் 7 வரைக்கும் போடுங்க. ஏன் 7 வரைக்கும் போட சொல்கிறேன்னா அப்படியே கொஷனுக்கு போகணும். அப்படியே கொஷனுக்கு போகணும். இங்கே நம்மளுக்கு 7 வரைக்கும் வருது. ஸோ அது வரைக்கும் நம்ம காமிச்சாலே போதும். ஓகேங்களா? சரி, 7 வரைக்கும் போட்டாச்சு. இப்போது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு. 1/1 1 தான். sin 90 எப்பயுமே என்னது 1. ஸோ இதனுடைய ஆன்சரு 1ன்னு இங்கே எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த சைன் பக்கத்தில் ஈவன் நம்பர் வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஈவன் வந்து அது கண்டிப்பாக 0 ஆகிடும், அதை விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு 1/3 sin 3π/2. ஸோ sin 3π/2 வந்து -1. ஸோ -1 into 1/3 -1/3. நீங்கள் கேல்குலேட்டரில் கூட போட்டு கண்டுபிடிக்கலாம் அதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது ஈவன் நம்பர் 4π, இது ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 5 வந்துச்சுங்களா? sin 5π/2 வந்து +1. ஓகேங்களா? ஸோ 1 into 1/5 1/5.
நெக்ஸ்ட் 1/6 6 வந்துச்சா ஈவன் நம்பர் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 1/7 7 π/2 அப்போது -1 அதாவது ஆல்டர்னேட்டிவாக வரும் இந்த மைனஸ் ஆட் நம்பர்ஸில். ஸோ அப்போ -1 × 1/7 -1/7 ப்ளஸ் டாட் 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 போட்டுக்கிட்டே போகலாம். ஆல் தான் ப்ராப்ளம் ஓவர். காமிச்சாச்சு. வந்துச்சா பாருங்கள் அந்த LHS RHS இதை ஆட் பண்ண இது வந்துச்சுன்னு காமிச்சாச்சா? இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபார்முலாவில் A0 AN BN வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2ல் A0 வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனுடைய கண்டினியூவேஷன். ஸ்டெப் 3ல் AN வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனுடைய கண்டினியூவேஷன். ஸ்டெப் 4ல் BN வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனுடைய கண்டினியூவேஷன். ஸ்டெப் 5ல் கண்டுபிடிச்ச வேல்யூஸில் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஒரு புதுசாக ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது சென்ட்ரு வேல்யூ கண்டுபிடிக்கணும் லிமிட்டை வச்சு. ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நம்ம அவங்க கேட்ட கொஷினுக்கு காமிச்சோம்னா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.